தனிப்படர் மிகுதி என்னும் தலைப்பின் கீழ் 10 குறளை பார்ப்போம். தாம் வீழ்வார் தம் வீழப் பெற்றவர் பெற்றாரே காமத்துக் காடில் கனி. தம்மால் விரும்பப்படும் காதலர் தம்மை விரும்புகிற பேறு பெற்றவர் விதையில்லாத பழத்தைப் போன்ற காதல் வாழ்க்கையின் பயனை பெற்றவராவார். வாழ்வார்க்கு வானம் பயந்தற்றால் வீழ்வார்க்கு வீழ்வார் அளிக்கும் அலி. காதலர்கள் ஒருவரை ஒருவர் உரிய நேரத்தில் சந்தித்து அன்பு பொழிவது வாழ்வதற்குத் தேவையான பருவமழை பொழிவது போன்றதாகும். வீழுநர் வீழா படுவார் கமையுமே வாழுநம் என்னும் செருக்கு. காதல் அன்பில் கட்டுண்டு பிரியாமல் இணைந்திருப்பவர்களுக்குத்தான் இன்புற்று வாழ்கிறோம் என்னும் பெருமிதம் ஏற்படும். வீழப்படுவார் கெழி இயலார் தாம் வீழ்வார் வீழப்படாஅர் எனின். விரும்பப்படாத நிலை ஏற்படின் அந்த காதலர் நட்புணர்வு இல்லாதவராகவே கருதப்படுவார். நாம் காதல் கொண்டார் நமக்கெவன் செய்பவோ தாம் காதல் கொள்ளாக் கடை. நான் விரும்பி காதல் கொள்வது போன்று அவர் என்னை விரும்பி காதல் கொள்ளாத நிலையில் அவரால் எனக்கு என்ன இன்பம் கிடைக்கப் போகிறது? ஒரு தலையான் இன்னாது காமங்காய் போல இரு தலையானும் இனிது. காவடித் தண்டின் 2 பக்கங்களும் ஒரே அளவு கனமாக இருப்பது போல காதலும் ஆண் பெண் எனும் இருவரிடத்திலும் மலர வேண்டும். ஒரு பக்கம் மட்டும் ஏற்படும் காதலால் பயனுமில்லை துயரமும் உருவாகும். பருவராளும் பைதலும் காணான்கொல் காமன் ஒருவர்கண் நின்றொழுகுவான். காமம் ஒரு பக்கமாக மட்டும் இருப்பதால் என்னை காதல் நோய் வருத்துவதையும் என் மேனியில் பசலை படர்வதையும் கண்டு கொள்ள மாட்டான் போலும். வீழ்வாரின் இன்சொல் பெறாஅ துலகத்து வாழ்வாரின் வன்காணார் இல். பிரிந்து சென்ற காதலரிடமிருந்து ஓர் இனிய சொல் கூட வராத நிலையில் உலகில் வாழ்கின்றவரைப் போல் கல் நெஞ்சம் உடையவர் யாரும் இருக்க முடியாது. நசை இயார் நல்கார் எனினும் அவர் மாட்டிசையும் இனிய செவிக்கு. என் அன்புக்குரியவர் என்னிடம் அன்பு காட்டாதவராக பிரிந்து இருப்பினும் அவரைப் பற்றிய புகழ் உரை என் செவிக்கு செந்தேனாகும். உறாஅர் குறுநோய் உரைப்பாய் கடலை செறாஅ ஐ வாழிய நெஞ்சு. நெஞ்சமே நீ வாழ்க. உன்னிடம் அன்பு இல்லாதவரிடம் உனது துன்பத்தை சொல்லி ஆறுதல் பெறுவதைக் காட்டிலும் கடலை தூர்ப்பது எளிதான வேலையாகும்.